வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு பிரியம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். வாங்க, இது நம்மளோட ஹேர் க்ரோத்துக்காக. ஸோ ரோஸ்மேரி ஆயில் அப்புறம் ஹேர் ஸ்ப்ரே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே மஹேஸ் ப்ராடக்ட் தான். இவங்க ஆர்கானிக் ப்ராடக்ட் சப்ளை பண்ணுறாங்க. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க நம்பர் வச்சு நீங்கள் அவங்கக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஆர்கானிக் கோல்ட் ப்ரெஸ் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன் 1 கப். இது என்ன மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 கப் கோகோனட் ஆயிலுக்கு ட்ரைடு ரோஸ்மெரி 1/2 கப். இதுதான் மெஷர்மெண்ட்டு. ஸோ இதை வந்து நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆயில் 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்மளோட ரோஸ்மெரியும் அதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா டபுள் பாய்லர் மெத்தடில் வந்து நம்ம இந்த ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். என்னென்னா இது வந்து உங்களுக்கு ஓவர் ஹீட்டிங் ஆகாது, ப்ளஸ் வந்து உங்களோட விட்டமின்ஸ் அண்ட் அரோமா வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும், ஈவனாக ஹீட் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா டபுள் பாய்லர் மெத்தடில் நம்ம வந்து இந்த பவுல் அது மேலே வச்சு ஸ்லோவாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு 25 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். இது வந்து கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான். நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயில் வந்து அப்சர்வ் ஆகுது. ஸோ ஒரு 20 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா அது டபுள் பாய்லர் மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. உங்களுக்கு அந்த ஒயிட் கலர்லேருந்து இப்போ வந்து ரோஸ்மேரியோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை ஒரு கிளாஸ் கண்டெய்னர்லையோ இல்லை நீங்கள் என்ன பாட்டில் யூஸ் பண்ணுவீங்களோ ஹேர் ஆயிலுக்கு அதில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம், ஃபில்டர் பண்ணிவிட்டு. ஆக்சுவலி ரோஸ்மேரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் வர்றது, அதுக்கப்புறம் தலையில் இச்சிங் இருக்கிறது, அதுக்கப்புறம் உங்களோட ஹேர் வந்து நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு வந்து மெமரியும் அண்ட் ஃபோக்கஸும் கூட என்ஹான்ஸ் பண்ணணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதையும் கம்மி பண்ணும். இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது உங்களோட ரூட்ஸும் செம்ம ஸ்ட்ரென்தன் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹேர் ஸ்ப்ரே. ரோஸ்மேரி ஹேர் ஸ்ப்ரே ரொம்ப ஈஸிங்க. ஸோ நான் 1/4 கப்பு ரோஸ்மேரி எடுத்துருக்கேன். அது வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வந்து வார்ம் வாட்டர் அதில் ஊற வச்சிடலாம். வார்ம் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுடுங்க. ஸோ அப்போ அந்த ட்ரை ரோஸ்மேரி வந்து கொஞ்சம் வந்து ஈரப்பதமாகி அப்புறம் நம்ம கொதிக்க வைக்கும் போது இன்னும் ஈஸியாக அதில் இருக்க எசன்ஸ் கிடச்சிடும் நமக்கு. ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஒரு 2 கப் வாட்டர் வந்து நீங்கள் நல்லா அடுப்பில் கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா இந்த ரோஸ்மேரியும் இதில் ஆட் பண்ணிட்டிங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி பாட்டிலில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஹேர் ஸ்ப்ரே எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தலை லைட்டாக ஆறி இருக்கும் இல்லைங்களா, ஆனால் ஈரப்பதம் இருக்கும். அந்த சமயத்தில் உங்களோட ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா டெய்லி யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் ஆயில் போடலை அப்படின்னா நம்ம மார்னிங் டைமில் இந்த ஹேர் ஸ்ப்ரேவை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வரும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதே மாதிரி நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடியே லைட்டாக ஹேர் ரூட்லேயும் வந்து ஸ்கேல்ப்லேயும் ரூட்லேயும் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி நம்ம ஹேர் ஆயில் அப்புறம் ஹேர் ஸ்ப்ரே ரோஸ்மேரி வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். சீக்கிரமாகவே உங்களுக்கு ஷாம்பூ எப்படி பண்ணுறதுன்ட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எப்பவும் போல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டு சொல்லுங்கள்.